என் அன்பு பிள்ளையே, உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நான் இன்று சொல்ல வந்திருக்கின்ற விஷயத்தை நீ இன்று கவனமாக கேட்க வேண்டும். இன்னும் இத்தனை நாள் இல்லாமல் இந்த விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. என் பிள்ளையே, இந்த வாக்கினை நீ தவறவிட்டேயானால் நிச்சயமாக வருத்தப்படுவாய். அதனால் தவிர்க்க விடாமல் இன்னும் சில மணி நேரம்தான் மீதம் இருக்கின்றது. என் பிள்ளையே, நீ எதிர்பார்த்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடப்பதற்கு என் குழந்தையே, இன்று இந்த அம்மா உனக்கு தர வந்திருப்பது சாதாரணமான வாக்கல்ல. இது உனக்கான வாழ்க்கை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இந்த அம்மா உன் வாழ்க்கையை உன்னிடத்திலேயே கொடுக்க வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ கேட்கும் வரை நான் இங்கேயே தான் காத்து கொண்டிருக்கவும் போகின்றேன். என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நினைத்ததை கொடுக்க விடக்கூடிய நேரம் வந்துவிட்டது. நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உன் கையில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய காலம் இப்பொழுது வந்துவிட்டது. இந்த அம்மாவினிடம் நீ எனக்கான விஷயத்தை நீ உனக்கானது என்று எண்ணி கேட்டு நிற்கின்றாயே, அது உனக்கானது தானா என்பதனை சோதிப்பதற்காக மட்டும்தான் உன் அம்மாவிற்கு இத்தனை காலம் தாமதமாகிவிட்டது என்பதனை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் இது இப்பொழுது முழுமையாக கிடைக்கப் போகின்றது என்பதனை உணர்ந்தால் போதும். நிச்சயமாக இன்று இருக்கின்ற இந்த நிலையில் இன்னமும் 2 மணி நேரம்தான் என்பது நீ விடியலில் உன் நல்ல செய்தியை எதிர்நோக்கி விடுவாய். இன்னும் இந்த 2 மணி நேரத்திற்குள் அந்த விஷயத்தை, அந்த முக்கிய திருப்பத்தை உன் அம்மா நான் நடத்தி காட்டுவேன். இந்த விடியலில் என் பிள்ளை நல்ல செய்தியினை நிச்சயமாக நீ கேட்டு விடுவாய். என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன சோதனை வந்தாலும் உனக்கு இந்த அம்மா நான் துணை நிற்கும் பொழுது உன் வாழ்க்கையை பற்றி எப்பொழுதுமே நீ கவலைப்படாதே. இந்த அம்மா உனக்கான விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டங்கள் பிறக்க ஆரம்பித்ததோ அந்த நேரத்திலிருந்து இப்பொழுது வரை நீ சிந்தித்து பார். உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்த விஷயங்கள் எவ்வளவு பெரியது என்று. ஆனால் என் பிள்ளை, நீ இதையெல்லாம் எத்தனை சுலபமாக எதிர்கொண்டு வெளியே வந்தாய் என்பதனை சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். என் குழந்தையே, உனக்கான வாழ்க்கையில் கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுமையாக தெரிந்து கொண்டால் மட்டும்தான் உனக்கு நடக்கவிருப்பதை உன்னால் சரியாக உணர்ந்து உன் வாழ்க்கையை உன்னால் சரியாக வாழ முடியும். என் குழந்தையே, அப்படி உன்னால் சரியாக வாழ முடியவில்லை என்றால் எங்கோ ஒரு தவறு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டு அந்த தவறினை திருத்துவதற்கான முயற்சியை நீ செய்ய வேண்டும். உனக்கு இந்த அம்மா இப்பொழுது தருகின்ற வாழ்க்கை நீ நம்பிக்கை முழுமையாக இருந்தால் மட்டும் நான் சொல்கின்ற விஷயம் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சர்வசாதாரணமாக யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு அதிசயத்தையும் சற்றென்று நடத்திவிட முடியாது. அவர்களுக்கு அதற்கான நேரம் காலம் எல்லாம் கூடி வர வேண்டும் அல்லவா? நான் இத்தனை காலமும் அதற்காக உனக்கு நடத்தி கொடுக்க சில தாமதத்தை எடுத்துக்கொண்டு இப்பொழுது இந்த 2 மணி நேரத்தை மட்டும் மீதம் வைத்து கொண்டு இருந்திருக்கின்றேன் என்றால் இந்த அம்மா அதனை நிச்சயமாக நடத்தி கொடுப்பாள் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிட்டது. என் குழந்தையே, இந்த அம்மாவின் மீது நம்பிக்கை வைத்து நீ கேட்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதில் உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். எதுவாக இருந்தாலும் தொடக்கத்தில் பிரச்சனைகள் இருப்பது போல இருக்கும். இந்த பிரச்சனைகளை தவிர்க்க முடியாது என்று உனக்கும் தோன்றும். ஆனால் முடிவில் இந்த பிரச்சனைகளிலிருந்து உன்னை நிச்சயமாக மீண்டு வந்துவிட முடியும். அந்த அளவிற்கு உனக்கு திருப்பங்கள் நடந்திருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையே, பலவிதமான சூழ்நிலைகளில் உன் வாழ்க்கையில் இருந்த
இந்த கஷ்டமான நிலைகள் உன் வாழ்க்கையில் உன்னை அதிகமாக சுற்றி வளைத்த பொழுதும் இந்த கஷ்டத்திலிருந்து நீ மீண்டு வருவதற்கு என்ன முயற்சிகளை செய்தாய் என்று சற்று சிந்தித்துப் பார். இப்பொழுது கூட உன்னால் நம்ப முடியாது. நாம் தான் இத்தனை விஷயங்களையும் செய்தோமா? நாம் தான் இத்தனை நம் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றினோமா என்று நினைத்து நீ வியக்கின்ற அளவிற்குத்தான் நீ பல சாதனைகளை உனக்கே தெரியாமல் செய்திருக்கின்றாய். உன்னை சுற்றி வந்த சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடித்திருக்கின்றாய். இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை ஒவ்வொன்றையும் உனக்கு கிடைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ நடந்து கொண்டிருக்கின்றாய். எல்லா விதமான பிரச்சனைகளும் உன் கண் முன்னாலேயே உனக்கு இனி முடிந்திருக்கின்றது. இனிமேல் நடக்கவே நடக்காது, இனிமேல் முடியவே முடியாது என்ற நீ கைவிட்ட விஷயங்கள் கூட உனக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. என் பிள்ளையே, ஏற்படுத்தியதுதான் உண்மையின் கூட. உன்னை தேடி வருகின்ற சில நேரங்களில் இந்த வாழ்க்கையில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்று ஒன்று இருக்கின்றது. அது உனக்கான தைரியத்தை, உனக்கான துணிச்சலை, அது உனக்குள் இருந்து வெளிவர வேண்டும் என்பதை, உன்னுடைய தைரியத்தையும் உன்னுடைய துணிச்சலையும் இந்த அம்மா நான் காண விரும்புகின்றேன். எந்த அளவிற்கு உனக்குள் தைரியம் இருக்கின்றதோ, எந்த அளவிற்கு உனக்குள் துணிச்சல் இருக்கின்றதோ, அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையிலும் உனக்கான எல்லாம் நல்லபடியாக நடக்கும். யாரையும் கண்டு நீ பயப்படக்கூடாது என் குழந்தை. எதற்கும் அஞ்ச வேண்டாம், எதற்கும் பயக்க வேண்டாம் என்பது ஒரு கணக்கு. நிச்சயமாக வாழ்க்கையில் போட்டு வைத்துக்கொள். யாருடைய வார்த்தைகளுக்கும் கட்டுப்பட வேண்டும், யாருடைய அறிவுரைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எப்பொழுதுமே நீ மனதிற்குள் தெளிவாக வைத்துக்கொள் வேண்டும். என்ன நடந்தது? இந்த வாழ்க்கை என்பது உனக்கு தரவிருக்கின்ற நன்மைகளை நிச்சயமாக தரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்தும் மீண்டு வர தெரிந்த உனக்கு இப்பொழுது வருகின்ற கஷ்டங்கள் எல்லாம் மிக பெரியதாக ஒன்றுமில்லை. நீ நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் வைத்து உன் வாழ்க்கையை கணக்கு போடாதே. இனி வரப்போகின்ற நாட்கள் எல்லாம் உனக்கு நல்ல நாட்களாக அமையும் என்பதனை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை நீ சரியாக நடத்த பழகு என் குழந்தையை. எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தலைகீழாக மாற்றத்தை கொடுக்கும். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை உன் கண் முன்னால் நிகழ்த்தும். இந்த அம்மா 2 மணி நேரத்திற்குள் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றமானது இனி என் குழந்தை, இந்த வாழ்க்கையில் நீ நிச்சயமாக பல ஆண்டுகளாக அந்த சந்தோஷத்திலிருந்து கழித்து விடுவாய். நீ கேட்டதை நீ வாங்கி கொண்டு விடுவாய். நான் உடனே கொடுக்கவில்லை என்பதற்காக உன் அம்மாவின் மீது நீ கோபம் கொண்டதை நான் நன்கு அறிவேன். இந்த அம்மா உனக்கு எதையும் செய்து கொடுக்கவில்லை என்று நினைத்ததை நான் நன்கு அறிவேன். இந்த அம்மா உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் கொடுத்தேன், எதையெல்லாம் உன்னிடத்திலிருந்து எடுத்தேன் என்பதனை நான் நன்கு அறிவேன். என் குழந்தைக்கு நடக்க வேண்டிய ஒவ்வொரு நன்மைகளையும் நான் அந்த நேரத்தில் நடத்தி கொடுத்திருக்கின்றேன். சரியான நேரத்தையும் சரியான காலத்தையும் உனக்கு எப்பொழுதுமே செய்தால் அது உன் வாழ்க்கைக்கு நல்லது என்பதனை புரிந்து கொண்டு இந்த அம்மா உன்னிடத்தில் ஒப்படைத்து இருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அம்மா நடத்துகின்ற விஷயங்கள் எல்லாவற்றிற்கும் பின்னாலும் உனக்கான நன்மைகள் தான் இருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் உனக்கான கஷ்டங்கள் ஒன்று வராது. இந்த அம்மா நினைத்ததும் கிடையாது. நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்று உன் தாயானவள் எனக்கு இருக்கும் ஒரு மன நிறைவு என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நீ எதை நினைத்தும் கலங்காமல் இரு. என் குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதமும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி போற்றி, ஓம் ஆதி பராசக்தி போற்றி போற்றி.